ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு இதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இவங்க ட்ரிப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹனிமூன் போகலான்னு சோழன் வந்து நிலா கிட்டே கேட்பார். நிலா வந்து எல்லாரும் போனால் ஜாலியாக இருக்குங்க, நம்ம ரூமில் தனியாக தங்கிக்கலாம், அதில் என்ன மற்ற நேரம்லாம் அவங்க எல்லாம் கூட இருந்தாங்கன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் போர் அடிக்காது இருக்கும் இல்லையா, அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சொல்லுவாங்க. உடனே சோழன் வந்து என்ன சொல்லுவார்னா, என்னை வந்து நீ அங்கே எல்லோரும் எதுக்குலேயும் அசிங்கப்படுத்துகிறேன்னு இல்லை, என் கூட வரத்துக்கு உனக்கு போர் அடிக்குதா, பயமாக இருக்கா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாரு. அப்படிலாம் இல்லை சோழன், நம்ம 2 பேர் மட்டும் எவ்வளோ நேரம் தான் பேசுவோம் இல்லையா, எல்லோரும் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்ல, அதனால தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இன்னொரு வாட்டி நம்ம தனியாக 2 பேர் தனியாக போயிட்டு வரலாம், இப்போ இவங்க கூட போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா சொல்லுவாங்க. ஒரு வழியாக வந்து சோழனும் ஒத்துக்குவார். உடனே வெளியில் போயிட்டு என்ன பண்ணுவார், எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்லுவாங்க, எல்லாரும் கிளம்பி வாங்க ஹனிமூனுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. என்னடா நீ பேசுகிற, நிலா தான் வந்து புரியாமல் பேசுதுன்னா நீயும் வந்து பேசிகிட்டு இருக்கிற நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு எல்லாருமே வந்து எனக்கு வேலை இருக்குது நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நடேசனும் எனக்கு வேலை இருக்குது உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க நிலா வந்து சோழனை பார்ப்பாங்க, ஒரு முறை கேளுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் பேக்லாம் பேக் பண்ணி வைங்க, நான் போயிட்டு வண்டிக்கு பெட்ரோல் போட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறம் நிலா வந்து சேரன்கிட்ட தான் சொல்லுவார், அண்ணா வாங்கண்ணா, நம்ம என்ன அடிக்கடியாக வெளியில் போகிறோம், எப்பயாவது ஒரு முறை தானே போயிருக்கிறோம், நாங்கள் என்ன போகிறோம், நம்ம ஜாலியாக சுற்றி பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் தனியாக ரூமில் நாங்கள் இருக்க போகிறோம், தனித்தனி ரூமில் தானே இருக்க போகிறோம் நைட்டில், அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் சோழன் வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்குவார். அதுக்கப்புறம் இவங்களும் வந்து எல்லாமே சரி ஒரு வகையில் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அக்செப்ட் பண்ணிவிட்டு பேக்கில் எல்லாமே பேக் பண்ணிவிடுவாங்க. மறுபடியும் வந்து சரி நடேசனையும் கூப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு நிலா போய் கூப்பிடுவாங்க. ஏம்மா எனக்கு வேலை வெட்டி இருக்குதுமா, நான் வரமாட்டேம்மா, நீங்கள் தான் அறிவில்லாத ஹனிமூனுங்கன்னா ஃபேமிலி ட்ரிப்பாக போகிறீங்க, எந்த உலகத்தில் இது மாதிரிலாம் நடக்கும், நான் வரல, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க, எனக்கு காலையில் போனால் எனக்கு சாயங்காலம் தான் வீட்டுக்கு வர வேலை இருக்குது, வண்டி வேறு இருக்குது, சவாரிக்கு போகணும், என்னெல்லாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவார் அவர். அதுக்கப்புறம் சேரன் வந்து சொல்லுவார், சரி நீங்கள் வரலைன்னா வீட்டை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். வீட்டை நான் என்ன பேத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன், காலையில் போனால் சாயங்காலம் வர போகிறேன், வீடு பூட்டி தான் இருக்க போகுது, அதில் நான் என்னத்தை வந்து பார்க்குறது, எதுக்கு விதண்டாவதமாக எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கிறீங்க, பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போங்களேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு அதுக்கப்புறம் நிலா வந்து சொல்லுவாங்க, நாங்கள் ஆள் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு குடிச்சிக்கிட்டு சாப்பிடாமல் மாத்திரை போடாமலாம் இருக்காதீங்க, ஒழுங்காக சாப்பிட்டுட்டு இருங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லிவிட்டு கிளம்புவாங்க. சரி கிளம்புங்க அப்படின்ற மாதிரி தான் அவரும் சொல்லி விடுவார். இவங்க எல்லாருமே வந்து நேராக கிளம்பி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, இவர் சோழன் வந்து உம்முனே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு வருவார். என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து கேட்பாங்க. நான் வந்து ஃபேமிலி ட்ரிப்பு வரேன்னா இல்லை ஹனிமூன் வரேனானே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் மனசுக்குள்ளே நினச்சிப்பார். அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த ரீச் ஆனதுக்கப்புறம், கொடைக்கானலை ரீச் ஆனதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வந்து பசிக்குது சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இங்கே பிரெட் ஆம்லெட் வந்து ரொம்ப ஃபேமஸ், இங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்றதுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் சோழன் வந்து எதுவும் சாப்பிட மாட்டார், அவர் உட்காந்துட்டே இருப்பார். அதுக்கப்புறம் நிலா வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க, ஒரு வாய் ஊட்டி விடுவாங்க. அது அப்படி அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக அதை சாப்பிடுவார். அதுக்கப்புறம் ஐயோ ரொம்ப குளிர்துங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா சொல்லுவாங்க. உடனே ஒரு ஸ்வெட்டர் கொண்டு வந்து போட்டு விடுவார் நிலா மேலே. அவங்களும் வந்து அதை ரசிச்சுக்கிட்டே வந்து சிரிச்சுக்கிட்டே அதை ஏற்றுக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு மறுபடியும் ஊட்டி விடுவாங்க, இவங்களும் ஊட்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சரி வாங்கப்பா போகலாம், ரொம்ப நேரம் இங்கே இருக்க வேணாம், நிறைய இடம் சுற்றி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கிளம்பி போவாங்க. என்னாச்சு சோழன், ஏன் உம்முன்னு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கையை மேலே வச்சு பேசுவாங்க. உடனே சோழன் வந்து அதை அப்படியே ரொம்பவே பிரைட்டாக இருக்கிற மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணுவார். அதுக்கெலாம் ஒன்றும் இல்லை நிலா, போகலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. எதுனா ஃபோட்டோ எடுக்கணுமா, எதனா பேசணுமா, எதாவது சாப்பிட்ணுமா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அங்கேருந்து கிளம்பி வருவாங்க. அப்படியே எபிசோடை வந்து முடிப்பாங்க. அடுத்தது எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு நேராக ரூமுக்கு தான் வந்து தங்குறதுக்காக போவாங்க. ரூமில் தங்குறதுக்கு போகும்போது எல்லாருக்குமே வந்து தனித்தனி ரூம் தான் வந்து புக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 ரூம்
ரூம் தான் கிடச்சிருக்கும். அந்த 2 ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நிலாவும் சோழனும் தங்குற மாதிரி இருக்கும். மீதி ரூமில் வந்து இவங்க 3 பேரும் தங்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பேசிக்கிட்டு ஜாலியாக இருந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரொமோவில் காமிச்ச மாதிரி தான் இவங்களுக்குள்ளே வந்து கொஞ்சம் டச்சிங்கு கொஞ்சம் ரொமான்ஸு அந்த மாதிரி சீனெல்லாம் கொண்டு போவாங்க. எப்படி இந்த ப்ரொமோ வந்து பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே தேர்ஸ்டே கிட்ட கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக இருந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகிற மாதிரி தான் வந்து கதையை வந்து கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் நடேசன் தான் வந்து கார்த்திகாவை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். என்ன கார்த்திகா, நான் பார்க்காதவரை இங்கேயே இருக்கிற, மாமியார் வீட்டுக்கெலாம் போகிற மாதிரி ஐடியாவே இல்லையா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து நடேசன் வந்து கார்த்திகாவை பார்த்து கேட்குற மாதிரி தான் இருக்கும். அப்படிலாம் இல்லை மாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இன்னும் சும்மா எப்போ பார்த்தாலும் இங்கே தான் இருக்கிற, என்ன விஷயம் சொல்லு அப்படின்ற மாதிரி தான் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து கார்த்திகா வந்து சொல்லுவாங்க. இப்படி ஆயிடுச்சா, ஏன் எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு, அதுக்கு என்ன மாமா நீங்களே பிரச்சனையில் இருக்கிறீங்க, கஷ்டத்தில் இருக்கிறீங்க, நான் எதுக்கு இந்த விஷயத்த வேறு சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறதுக்கு, ஏன் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாலாம் போய் பேசலையா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் பேசினாங்க, சரிப்பட்டு வரல, விவாகரத்து வாங்க சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு, விவாகரத்தா, இதெல்லாம் என்ன இவ்வளோ நடந்துக்குது, ஏன் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை நீ அப்படின்ற மாதிரி தான் அவர் திரும்பவும் கேட்பார். அதுக்கு இல்லை மாமா, நான் ஏற்கனவே சேரன் மாமாவை பார்த்து எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் நான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சேரன்கிட்ட விஷயத்த சொல்லிட்டியா? ஆமாவா அப்படின்னு, சரி நான் போய் பேசிட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் கிளம்பி வந்து வீட்டுக்கு வந்து பேசுவாங்க. இப்போ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே உட்காண்ட்ருக்கும் போது இவர் பேச ஆரம்பிப்பார். இந்த மாதிரி நான் கார்த்திகாவை பார்த்தேன், நான் இந்த மாதிரிலாம் விஷயம் சொல்லிச்சு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ஆமாப்பா நானும் தான், என்கிட்ட தான் சொல்லிச்சு, எனக்கும் தான் கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது, அவங்க வீட்டில் போய் நம்ம கேட்க முடியாது, ஆனால் நீங்கள் போய் கேட்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஏண்டா அவங்க அப்பா அம்மா பேசுனதுக்கே அவங்க வீட்டில் ஒத்துக்கலை, இப்போ நான் போய் கேட்ட உடனே அவன் நாளைக்கு வாழ போகிறான், அவன் அதுதான் பொண்ணு டைவர்ஸ்க்கே அப்ளை பண்ணிடுச்சேன், டைவர்ஸ் நோட்டீஸும் கொடுத்து விட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எங்கிட்ட அந்த பொண்ணு கார்த்திகா சொல்லிச்சு அப்படின்ற மாதிரி தான் இவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியலப்பா, அதான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது. இதில் யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்குது, பேசாத நீ அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் நடேசன் வந்து டக்குன்னு சொல்லும் போது எல்லாருமே வந்து அப்படியே அதிர்ச்சியில் உட்காருவாங்க. என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு, ஆமாம் கல்யாணம் பண்ணி என்ன 1 மாதம் தானே ஆகுது, போய் ஒரு வேலையும் ஆகலை, எதுவும் வாழவும் இல்லை, அப்படியே வந்துட்டா இல்லை அந்த பொண்ணு, அதுக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் கேட்பார். என்னப்பா நீ இதை லூஸ் மாதிரி பேசுகிற, ஏற்கனவே சந்தா வேறு இருக்குது இல்லைன்னு, சந்தா கிடக்குதுடா, அங்கே அவ்வளோ ரூபா கொடுத்து அந்த பொண்ணை கட்டின்னு வர்றதுக்கு அதுக்கு இந்த பொண்ணை கட்டிக்கின்னு போகலாம் இல்லையா நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அப்புறம் எல்லாருமே ஷாக்கில் அப்படியே உக்காந்துட்டே இருப்பாங்க. அப்படியே எபிசோடு முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.